ஓம் சாந்தி. நாம் மாயையின் யுத்தத்தில் பலசாலியாகி வெற்றியடைகின்ற ஆத்மா. நாம் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா. நாம் ஞானஸ்வரூப ஆத்மா. நமக்கு ஆன்மீக கலையை கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இந்த கலையின் மூலம் நாம் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து சாந்திதாமத்திற்கு செல்கின்றோம். விஞ்ஞான கர்வமுடையவர்கள் சந்திர நட்சத்திர மண்டலம் செல்வதற்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? அமைதியின் கர்வமுடைய நாம் எந்த செலவுமின்றி சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து மூலவதனத்திற்கு சென்று விடுகின்றோம். நமக்கு எந்த பயமும் கிடையாது. ஏனெனில் நாம் சரீரத்தை இங்கேயே விட்டுவிட்டு செல்கின்றோம். நமக்கு தந்தை ஆன்மீக கலையை கற்றுக் கொடுக்கின்றார். 21 பிறவிகளுக்கான பரிசு கிடைக்கின்றது. இப்பொழுது நாம் மீண்டும் நமது சொந்த வீட்டிற்கு செல்கின்றோம் மற்றும் ராஜ்யத்தையும் அடைகின்றோம். முக்தி தாமம் நமது வீடாகும். இது எல்லையற்ற உலகமாகும். தந்தை எவ்வாறு வந்து நம்மை மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்றார் என்பதை இப்பொழுது நாம் புரிந்து கொண்டோம். இது ஞான சூரியன், ஞான சந்திரன் மற்றும் ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகும். ஞானத்தின் மூலம்தான் நமக்கு சத்கதி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் எவ்வளவு தொலைதூரத்திற்கு செல்கின்றோம்? தந்தைதான் வீட்டிற்கு செல்வதற்கான வழியை கூறுகின்றார். எந்த அளவிற்கு நாம் தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு பாவனம் ஆகின்றோம். நாம் எவ்வளவு உயர்ந்த கல்வியை கற்கின்றோம்? நாம் தூய்மையாவதற்கான யுக்தியை தந்தை கூறுகின்றார். தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்யும் பொழுது பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆகிவிடுகின்றோம். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இரண்டையும் நாம் சிவாலயமாகும். இது உயர்ந்த ஆன்மீக படிப்பாகும். இன்று நாம் நரகவாசிகளாக இருக்கின்றோம். நாளை சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுவோம். அவர்களுடையது உலகிய சக்தியாகும். நம்முடையது ஆன்மீக சக்தியாகும். நாம் நம்முடைய இனிய வீடாகிய சாந்திதாமத்திற்கு செல்கின்றோம். நாம் இந்த சிருஷ்டி என்ற நாடகத்தின் முதல், இடை, கடை
ஆயுள் போன்றவைகளை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இப்போது நாம் மிக உயர்ந்த முயற்சி செய்கின்றோம். மீண்டும் செய்வோம். தந்தை மறைமுகமாக இருக்கின்றார். இப்பொழுது சங்கமயுகத்தில் நாம் ஞானம் அடைகின்றோம். இது புருஷோத்தம சங்கமயுகமாகும். தந்தை நம் அனைவரையும் புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார். இப்பொழுது நமக்கு எவ்வளவு மதிப்பான வைரங்கள் கிடைக்கின்றன. அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத்கீதையாகும். நமக்கு தந்தையும் ஆச்சரியமான கல்வியை கற்பிக்கின்றார். இதன் மூலம் நாம் மனிதனிலிருந்து தேவதைகளாக, மிக உயர்ந்தவர்களாக ஆகின்றோம். இது பகவானுக்கும் நமக்குமான காதல் திருமணமாகும். எப்பொழுது உலகம் பழசாகின்றதோ அப்பொழுதுதான் தந்தை வரவேண்டியதாக இருக்கின்றது. புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வது தந்தையின் கடமையாகும். நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிடுகிறார் எனில், அப்படிப்பட்ட தந்தையின் மீது நாம் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும். தந்தை நமக்கு இப்பொழுது முழு ரகசியத்தையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். முழு உலகிலும் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் நாம் தான். தந்தை நமக்கு ராஜ்யபாக்கியம் கொடுக்கின்றார். நமது படிப்பிற்கான பரிசு இதுவாகும். நாம் பூஜைக்குரிய ஆத்மா. இந்த சரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கின்றேன் என்ற இந்த நினைவை சதா வாழ்வில் கொண்டு வருகின்றோம். அப்பேற்பட்ட பூஜைக்குரிய ஆத்மாதான் அனைவருடைய அன்பிற்குரியவர்களாக ஆகின்றோம். ஆத்மாவாகிய நாம், நம்முடைய ஜடமூர்த்தியும் அனைவருடைய அன்பிற்குரியதாக இருக்கின்றது. மனம், புத்தி சம்பூர்ண தூய்மையாக ஆகியுள்ளதா? சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மை கலப்படமாகாமல் உள்ளதா என்று நம்மை நாமே கேட்கின்றோம். சம்பூர்ண தூய்மையாக இருப்பதால் நாம் பரமாத்மா அன்பிற்கு அதிகாரியாக ஆகின்றோம். தந்தையிடம் அமைதிக்கான கலையை கற்றுக்கொண்டு இந்த எல்லைக்குட்பட்ட உலகிலிருந்து தூர விலகி எல்லைக்கப்பால் செல்கின்றோம். தந்தை நமக்கு எவ்வளவு அற்புதமான ஞானம் கொடுத்து எவ்வளவு உயர்ந்த பரிசை கொடுக்கின்றார் என்ற போதையில் நாம் இருக்கின்றோம். அச்சமற்றவர்களாகி மிகவும் அன்பு நிறைந்த வழிமுறையில் நாம் சேவை செய்கின்றோம். மாயையின் யுத்தத்தில் பலசாலியாகி நாம் வெற்றி அடைகின்றோம். முரளி கேட்டு நாம் விழிப்புணர்வுடன் இருக்கின்றோம் மற்றும் அனைவரையும் விழிப்படைய செய்கின்றோம். பரம பூஜைக்குரியவராகிய பரமாத்மா அன்பின்
அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா நாம். ஞானம் என்ற பொக்கிஷத்தை நமக்குள் தாரணை செய்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கர்மத்தையும் புரிதலுடன் செய்யும் ஞானஸ்வரூப ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.